Beloved brothers, sisters, and friends, greetings to all of you in the name of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். Dear friends, to be happy, we need three things in our life. Number one, the strength of Jesus. Number two is peace. Number three is grace. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 3 காரியங்கள் நமக்குள் இருக்க வேண்டும். முதலாவது காரியம் கிறிஸ்துவின் வல்லமை, இரண்டாவதாக அவருடைய சமாதானம், மூன்றாவதாக அவருடைய கிருபை. இன்றைய தியானத்தில் நான் பெண்களை பற்றி பேசப் போகிறேன். ஏனென்றால் பெண்கள் தான் நமது குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி நமது பக்கத்தில் துணையாக இருப்பவர்கள். ஆகவே அதற்காக இந்த வேத பகுதி நான் தெரிந்து கொண்டேன். Let me read the word of God written by Saint Paul to 2 Corinthians chapter 12 verses 10. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். For the sake of Christ, I delight in weaknesses, in insults, in hardships, in persecution, in difficulties. பிரியமானவர்களே, நாம் ஆராதனையில் நற்கருணை ஆராதனையில் கலந்து கொள்ளும்போது பந்திக்கு முன்பதாக பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து கை கொடுத்தோ அல்லது தலைகளை தாழ்த்தியோ சமாதானம் சொல்வது வழக்கம். அந்த சமாதானம் ஆலயத்தில் மட்டும் இருப்பது முக்கியமல்ல, நம்முடைய குடும்பத்திலே இருக்க வேண்டும், அது தான் முக்கியம். இட் இஸ் எ ஹூமன் ஹூ பில்ட் ஹவுஸ். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். ஃபார் எவ்ரி மேன் சக்சஸ் தெர் இஸ் எ ஹூமன் பிஹைண்ட் ஹிம். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியிலும் குடும்ப உறவினர்களோடும் அக்கம் பக்கம் இருப்பவர்களோடும் சந்தோஷமும் அன்பும் அரவணைப்பும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலும் முக்கியமாக பங்கு வகிப்பவர்கள் பெண்கள் தான். அவர்கள்தான் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அந்த காலத்தில் தேவதூதர்கள் மரியாள் கர்ப்பம் தரிக்கும் முன்பே கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்வது போல இன்றும் நமது பெண் ஊழியர்களை பார்த்து நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அவர்களை நாம் வாழ்த்துவோம். எனக்காய் இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபையின்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபையின்றி உயர்த்த வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து நீர் எங்களுக்கு நன்மை செய்து வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின் சத்தியத்தின் படியை அவற்றை எல்லாம் எங்களுக்குள் நான் தக்க வைத்து கொண்டு ஆண்டவரே உமது கிருபையாலும் இரக்கத்தாலும் எங்களை நல்ல மாதிரியாக வாழ வைத்து ஆசீர்வதித்து வழித்தள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இறைமகன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you friends. See you in the next week. Till then, it's Sarul from Bangalore. Bye bye. God bless you.